அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா ஃபமன் யஹ்திஹில்லாஹு முலிலல்லாஹ் வ ஹாதியல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءكم موعظة من ربكم وشفاء وما في الصدور وهدى ورحمة للمؤمنين. صدق الله العليم. குர்ஆன் ஓதுவதின் வானத்தை படைத்து பூமியும் படைத்து அதில் பல உயிரினங்களையும் படைத்து மனிதர்களையும் படைத்து அவற்றிற்கு தேவையானவைகளை உண்டாக்கி கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். இந்த சமுதாயத்திற்கு அருட்கொடையாய் வந்த எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய நபி தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல் மதர்சத்துல் ஃபுர்கானியா ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இமாம்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் எனது சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அல் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் மற்றும் நன்மைகள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. மேலும் உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அரும் மருந்தும் வந்திருக்கிறது. மேலும் அது மோமீன்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது. அல் குர்ஆன் அல்லாஹுடைய அத்தாட்சியில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகும். மனித குலத்தை படைத்த அல்லாஹ் மனிதன் வாழ தேவையான எல்லாவற்றையும் தன் கருணையினால மனிதனுக்கு வழங்குகிறான். அல்லாஹுடைய அருட்கொடையில் மிகச்சிறந்த அருட்கொடை அல் குர்ஆன் தான். தன் வேதத்தை அருள தன் நேசத்திற்குரிய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்துள்ளான். மனிதர்களே, குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவி தாழ்த்தி அதனை கேளுங்கள். அதனால் நீங்கள் இறைவனின் அருளை அடைவீர்கள். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் குர்ஆனை கற்பதை விட மிகச்சிறந்த எந்த ஒரு கல்வியும் கற்றுவிட முடியாது. அது போன்று எந்த ஒரு ஆசிரியரும் குர்ஆனை விட மிகச்சிறந்த புத்தகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யார் அல்லாஹ்வின் வேதத்தில் ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு அதற்கு ஒரு நன்மை உள்ளது. அந்த ஒரு நன்மை அதே போன்று 10 மடங்கு ஆகிறது. அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அதற்கு மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து ஆகும். குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுவதற்கே அல்லாஹ் 10 நன்மை தருகிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன். குர்ஆனை அவசரமாக மொத்தமாக ஓதி முடிக்கணும் என்ற எண்ணத்துடன் ஓதாதீர்கள். நீங்கள் ஓதுவதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஓதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 3 நாட்களுக்கு குறைவாக குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர் அதனை சிந்திக்க மாட்டார் என. ஆகவே குர்ஆனை நிறுத்தி பொறுமையாக ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை கற்றுத் தேர்ந்தவர்களுக்கு ஒரு கூலி உண்டு என்றால் அதனை திறமையோடு சிரமத்தோடு இயலாமையில் ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் 2 நற்கூலியை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை நல்ல முறையில் திறமையுடன் ஓதுபவர் நாளை மறுமையில் வானவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள். குர்ஆனை இயலாமையில் சிரமத்தோடு ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் 2 நற்கூலிகளை தருகிறான். 2 கூலி எதற்காக என்று தெரியுமா? ஒரு கூலி அவர் ஓதியதற்காகவும் மற்றொரு கூலி அவர் சிரமத்தோடு ஓதியதற்காகவும் அல்லாஹ் தருகிறான். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு நோய்க்கும் இல்லாத பல சிறப்புகள் இந்த குர்ஆனில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குர்ஆனை ஓதுங்கள். திண்ணமாக தன்னை ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் அது பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். குர்ஆன் ஓதுவதனால் எவ்வளவு நன்மைகளை பெறுகிறோம். அதனால் தினமும் குர்ஆன் ஓதுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். குர்ஆனை ரொம்ப ஓதினால் அது நமக்கு ரொம்ப நன்மையை தருகிறது. குர்ஆனை ஓதி பேணி வரக்கூடியவர்களுக்கு உதாரணமாக கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டுள்ள ஒட்டகத்தை சொல்கிறார்கள். அதனை நாம் கண்காணித்து வரும் வரை அதனை நம்மிடமே தக்க வைத்துக் கொள்ளலாம். அதனை அவிழ்த்து விட்டால் அது அவரை விட்டு ஓடிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆனால் நம் நேரங்களை எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறதுலையும் டிவி பார்க்குறதுலையும் அதிகமாக செலவழிக்கிறோம். குறைந்தது 2 மணி நேரமாவது மொபைல் பார்க்குறதுல செலவழிக்கிறோம். அந்த நேரத்தை குர்ஆன் ஓதுவதில் செலவிட்டால் அல்லாஹ் நமக்கு அளவில்லாத கூலிகளை ஒதுக்குகிறான். நீங்கள் மனது கவலையாக இருக்கும்போது குர்ஆனை எடுத்து ஓதுங்கள். மனது கவலையெல்லாம் நீங்கிவிடும். ஏனென்றால் குர்ஆன் நம்முடைய இதய நோய் நிவாரணியாக செயல்படுகிறது. வாஹிர் தவானா வல்ஹம் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.